கோயில் போகலாமா வேணாமா, இல்லை கோயில் போகிறதால எனக்கு வர பயன் என்ன? இன்னொருத்தங்க நான் கோயிலெலாம் பெருசாக போகிறது இல்லை குருஜி, ஏதோ ஒரு எங்கள் வீட்டில் பழகிட்டாங்க அதால் போகிறேன். சிலர் நான் சின்சியராக இத்தனை நாள் கோயில் போனேன், அதில் லாபம் இருக்கா இல்லையா இது கேட்குறவங்க. இந்த கோயிலுக்கு போகிறன்ற எண்ணம் எப்போ வருது? சின்ன குழந்தை பிறந்தவொடனே தானாக கோயில் போகுமா? போ. ஆனால் தானாக பசிக்குதுன்னு அழுகும், தூக்கம் வருது என்னை எழுப்பாதுன்னு சொல்லணும், தூக்கத்தில் எழுப்புனா அழுகும். அப்போது அது விரும்பி செய்கிற ஒரு விஷயத்தை யாராவது தடுத்தா அது வெறுப்பாக வெளிப்படும். அப்போ இந்த கோயில்னு ஒரு விஷயம் வந்துச்சு, தானாக இயற்கை பண்ண விஷயமா? டக்கு நீங்கள் ஒரு கோயில் இனிமேல் நீ அங்கெல்லாம் போகணும் கிடையாது. அப்போ நீ ஏன் முதல்ல கோயிலுக்கு போகிற? அங்கே யார் இருக்கா? மாமனா, மச்சானா, இல்லை உன் பொண்டாட்டியா, கணவனா, அம்மாவா, அப்பாவா? அதெல்லாம் கிடையாது. அங்கே கடவுள்னு ஒருத்தங்க இருக்காங்க. அப்போ அங்கே கோயிலில் கடவுள் இருந்தால் அப்போ மற்ற இடத்துலலாம் யார் இருக்கா? கழுதியாக இருக்கு? அது கிடையாது. அப்போ எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்குன்னு உணர்ந்துட்ட அப்புறமா நான் ஏன் கோயில் போகிறேன்? அந்த இடத்துக்கு போனால் என்ன நடக்கணும், என்ன உனக்கு அடைநட்டத்துக்காக கோயில் போகிற? இந்த தெளிவு இல்லாமல் நீ கோயில் போகிறத யார் வேணான்னு சொன்னாலும் நிறுத்த மாட்ட, அப்படியே நீ கோயில் போனாலும் பலன் இல்லை. இந்த தெளிவோட கோயிலுக்கு போனோன்னா இத்தனை நாள் கோயிலுக்கு போய் உனக்கு கிடைக்காத பலன் கோயிலையும் கிடைக்கும், கோயிலுக்கு போகாமையும் கிடைக்கும். நல்லா புரிஞ்சு. ஒரு ஜிம் இருக்குது, ஜிம்மில் போய் சமைக்க முடியுமா? ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணணும். ஆனால் ஜிம்முக்கு போகிறவங்களாம் அங்கே எக்ஸசைஸ் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ ஜிம்மில் மட்டும்தான் எக்ஸசைஸ் பண்ண முடியுமா? கிடையாது. ஜிம்மில் எக்ஸசைஸ் மட்டும்தான் பண்ணணும், ஆனால் ஜிம்மில் மட்டும்தான் எக்ஸசைஸ் பண்ண முடியும்னு அவசியம் கிடையாது. வீட்டிலே பண்ணலாம், அவனுக்கு ஜிம் போக டைம் இல்லை. இவ்வளோ தான் விஷயம். இவ்வளோ சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இல்லை ஒரு ஹோட்டல் போகிற, ஹோட்டலில் போய் என்ன பண்ணுவேன்? எக்ஸசைஸ் பண்ண போறியா? குடும்பமாக வாங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து த்ரெட்மில்ல நடக்கலாம், ஹோட்டலுக்கு போய் புஷ்அப்ஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம். பைத்தியக்கார மாதிரி பார்ப்பான். ஹோட்டலுக்கு போகிறது சாப்பிட மட்டும்தான். அங்கே போய் நீ சாப்பிடலாம், சாப்பிடாம இருக்கலாம், ஆனால் ஹோட்டலில் சாப்பிட மட்டும்தான் போகிறேன். அப்போ ஹோட்டலில் மட்டும்தான் சாப்பிட முடியுமா? கிடையாது. வீட்லேயும் சமைச்சு சாப்பிடலாம். அப்போ கோயிலுக்கு எதுக்கு போகிற? சாமியை உணர்றதுக்கு போகிற. ஆனால் அங்கே சாமியை உணர மட்டும்தான் போகிற. அங்கே நீ சாமியை மட்டும் உணர்ற வேலையாக பண்ணுற. ஒரு உருவத்தை பார்க்குற, அதுக்கு சடங்காச்சார ரீதியாக ஏதோ ஒரு புடவை கட்டுற, இல்லைன்னா அங்கவஸ்திரம் போடுற, இல்லைன்னா கையெடுத்து கும்புற. என்ன பண்ணுற? எதுக்கு பண்ணுற? ஹோட்டலுக்கு போனது சாப்பிட, அங்கே சாப்பிட்றியா? கோயிலுக்கு போனது என்ன? கடவுள் நீ பெருமை சேர்க்க போறியா? நீ கோயில் போனாலும் போனாலும் இருக்கிற கடவுள் இருக்கு தான் போகும். ஸோ அந்த காலத்தில் எதுக்குமே ஒரு உருவம் கிடையாது. சிவனுக்கு உருவம் வச்ச சமூகம் இது கிடையவே கிடையாது. நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல். அவனுக்கு பாஷையே கிடையாது. மௌனமே மாறாத மொழி. அது தியானத்தில் உணர். என்ன தேவன் ஜாலியாக கேட்க, நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஆனால் இந்த சூட்சமத்தை மறக்கக்கூடாது. கோயில் போகாமல் போ. தெய்வம் இருக்க இடம் தான் தேவாலயம். உனக்கு அப்போ தேவாலயம் எது? தேகமே தேவாலயம், உயிரே இறைவன். அவ்வளோதான் சூட்சம். என்னுள் உயிராய் இருப்பது நீ என்று அறியாமல் கண்கள் காணும் காட்சிகளை கண்டும் காணத்தகாத காட்சிகளை கொண்டும் என்னை காணும் உன்னை காணாமல் காலத்தை கொன்று கழித்தேனே சிவனே.